சார் நம்ம இந்த தமிழ் இலக்கியத்தில் ஒவ்வொரு திசையிலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குதா சார்? ஆமாம், 4 திசைகளிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கும் 4 பேர் இருக்குது. உதாரணமாக கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கொண்டல் காற்றுன்னு பேர். அந்த கொண்டல்ங்கிற அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம முன்னாடி கூட சொல்லியிருக்கோம், கொந்தல் போட்டிருக்குன்னு சொல்லுவோம். கொந்தல் போட்டிருக்குங்கிறது மேகமூட்டமாக இருக்குது. மேகமூட்டம் எப்படி இருக்கும், எதுக்காக இருக்கும்னா மழையை கொண்டு வருவதற்காக இருக்கும். அப்போ மழையை கொண்டு வரக்கூடிய அந்த காரணத்தை வச்சு அந்த பேர் அது கொண்டல்ங்கிறது மழையை கொண்டு வருதல். அந்த மழையை கொண்டு வரக்கூடிய அந்த பேருங்கிறதுனால கொண்டல்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அது மேகத்தை தான் குறிக்கும். ஆனால் அந்த கொண்டல்ங்கிற பேரே அந்த கிழக்கிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றுக்கும் ஆகி வந்தது. அப்படி ஆகி வந்த காரணத்தால் அது ஆகு பெயராக மாறியது. கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று மழையை கொண்டு வரக்கூடிய காற்று. இனி மேற்கே இருந்து வீசக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா அது கோடை காலத்தில் வீசும். அதுக்கு பேர் கோடை காற்றுன்னு பேர். வடக்கே இருந்து வீசக்கூடிய காற்று வட இந்திய பகுதிகளிலேருந்து அந்த நிலப்பகுதிகளிலேருந்து வீசக்கூடிய காற்று. அந்த காற்று நல்ல குளிரான காற்று, அதனால் அது குளிர்காலத்தில் வீசும். அதுக்கு வாடை காற்றுன்னு பேர். தெற்கே இருந்து வீசக்கூடிய காற்று நம்ம தெற்கே இருக்கக்கூடிய கடல்லேருந்து வீசக்கூடிய காற்று. அந்த காற்று நல்ல குளிரான நல்ல இதமான தென்றல் காற்று. இவ்வாறு நமக்கு 4 திசைகள்லேருந்து வீசக்கூடிய அந்த காற்றுகளுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. 4 பேர்கள் இருக்குது.